நம்ம எவ்வளோதான் பிரியாணி பண்ணாலும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப காரமாக நல்லா அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி நல்ல பிரியாணி குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பீஸாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீஸாக வாங்கினா நமக்கு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு பாதி லெமன் வந்து நல்லா இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுக்கோங்க. புளிஞ்சி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 100 ml ஆயில் வந்து குக்கிங் ஆயில் நார்மல் குக்கிங் ஆயிலே ஊற்றிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பிரியாணி இலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு நல்லா இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 300 கிராம் அளவு ஆனியன் வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நம்ம வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்குறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா பொன்னிறமாக நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைக்கிறது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 150 கிராம் தக்காளி வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளியை வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது கீறிட்டே ஆட் பண்ண வேணாம், ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அதாவது தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும், நல்ல காரமாக இருக்கும் பிரியாணி. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவு நல்லா 1/2 கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு மசாலா சில்லி பவுடர்லாம் போட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து தனி மிளகாத்தூள் இந்த சிக்கனில் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஊற வச்சதுனால நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும், நல்ல காரமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவு சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே வெந்துறதுக்கு தான் சுடுதண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 8 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை எடுத்து பார்த்தோன்னா சிக்கன் வந்து ஒரு 75% முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நார்மல் பாஸ்மதி ரைஸில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸு அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2.5 கிளாஸ் ஃபஸ்ட்டே வந்து கிரேவியில் ஆட் பண்ணியிருந்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். 1 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 2.5 கிளாஸ் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். சுடுதண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்க இருக்க தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும் பிரியாணி. இந்த மாதிரி நல்லா பாயில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கரை மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விசில் நீங்கள் போட வேணாம். இதில் வந்து ஏர் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஏர் வந்ததுக்கு அப்புறமேலு விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படியே விட்டிங்கன்னா நல்லா சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு கடலை நான் பார்த்தீங்கன்னா நல்லா தாளிக்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கலந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு கரண்டி அளவு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு 1/4 கப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மீதி இருந்ததுன்னா அந்த 1/4 கப்பு தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு கிரேவி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட லெவல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த போட்ட மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ சிக்கன் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் சிக்கனோட லெவலை கம்மி பண்ணாலும் சரி அதிகம் பண்ணாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி மசாலா லெவலை அதிகமாகவும் கம்மியும் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து நார்மல் தண்ணி வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணியை வந்து 1/2 கிளாஸ் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு தண்ணியாக குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும் பிரியாணியில் அப்படின்னா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 70% நல்லாவே வெந்துடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் நார்மல் சில்லி மசாலா ஆட் பண்ணுறதுக்கும் இந்த 65 மசாலா ஆட் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். மசாலா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்தவொடனே ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை பிரியாணிலையும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்ற பிரியாணி தான் பிடிக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அது கூடவே வந்து சிக்கன் கிரேவியும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெக் பீஸ் எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.